கற்றுக்கொள்ளுங்கள். மதிக்கேடரை உணர்வு பெறுங்கள். நான் சொல்வதை கவனியுங்கள். மிக தெளிவாக சொல்கிறேன். நான் ஒளிவு மறைவின்றி, ஏனெனில் என் வாய் உண்மையே பேசும். பொல்லாக்கான பேச்சை கேட்டு நாவுக்கு அருவருப்பு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. புனித திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, தண்ணி கொண்டு வாமா. வேண்டிக் கொள்ளும். முடியல. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த சாத்தான் தொந்தரவு தாங்க முடியல நம்மளுக்கு. நம்மளாவது தவ காலத்துல சும்மா ஜெபத்துல நம்ம ஜெபத்துல இருக்கலான்னு பார்த்த இந்த சாத்தானோட தொல்லை நமக்கு தாங்க முடியல. நம்ம இந்த சாத்தான இந்த கிழவியால தான் நமக்கு எல்லாம். நம்ம அதுல அசரக்கூடாது. நம்ம ஜெபத்துல இருக்கணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே இன்னைக்கு திருப்பயணத்துக்கு போகணும்னு சொன்னாங்களே, திருப்பயணத்துல நம்ம பாட்டு பாடணுமே. சரி, ஏதாவது பாட்டு பழகுவோம். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். உண்மையாகவே இஸ்ரேலருக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர், தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர். என் கால்கள் சற்றே என்ன ஃபோன் அடிக்குது. ஹலோ கலாக்கா, இன்னைக்கு திருப்பயணம் உண்டுன்னு சொன்னீங்களே, திருப்பயணம் உண்டா? வண்டி வந்தாச்சா? அப்படியா? நான் இதோ இப்போ வரேன், வெயிட் பண்ணுங்க.
செவியினே சிலுவை நாத சிகரமதிலே மரித்தவா யாருமில்லை என் வரி அறிய யாருமில்லை என் ஏக்கம் போக்க தவமே தவமே உண்மை தவமே நீ எங்கே தவமே தவமே உண்மை தவமே நீ எங்கே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. வெறும் உதட்டளவு ஜெபத்தை இறைவன் விரும்புவதில்லை. நம் உள்ளம் இறைவனுக்கு ஏற்றதாக அமைய வேண்டும். நம் கடமையை மறந்துவிட்டு கடவுள் கடவுள் என்று ஓடுவது கண்ணிருந்தும் குருடர்களாய் வாழ்வதற்கு சமம். இத்தவக்காலத்தில் நம்மை சுற்றி வாழும் முதியவர்களின் ஏக்கம் நீங்கி அன்பையும் கரிசனையையும் அளிக்க முன்வருவோம்.